மேடம் வணக்கம் மேடம். நமக்கு பேசினபடி ஆர்த்தோ லேட்டெக்ஸ் அதோட ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அண்ணன்ட்ட நான் பேசியிருக்கும் போது கீழே 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் சொல்லியிருந்தேன், பேக் பெயின் வராத வகையில். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் மேடம், மெத்தையோட குஷனிங்காக. ஸோ இதில் எந்த ஜாயிண்ட்டும் எதுவும் கிடையாது, ஃப்ரெஷ் பீசஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு மேலே லேட்டெக்ஸ் தாய்லாந்து லேட்டெக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட பேஸ்டிங் ப்ராசஸ் தான் மேடம் போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம் மேடம். உங்களால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள ஹோல்ஸ்க்கும் இங்கே உள்ள ஹோல்ஸ்க்கும் ஃப்ரெஷ் லேட்டெக்ஸ் தான் பயன்படுத்துவோம். அதாவது இடுப்புக்கிட்ட வந்து டென்சிட்டி ஜாஸ்தி வரும் தாய்லாந்து லேட்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. இப்போ கேரளா லேட்டெக்ஸோ மோனோ லேட்டெக்ஸோ பயன்படுத்தினா அந்த விஷயம் வராதுங்க. ஸோ 7 ஜோன் உங்களால் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் மேடம், சரிங்களா? இது பேக் பெயின் பாடி பெயின்லாம் வராது தானே சார்? இல்லை மேடம், நான் அதை தான் சாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். விஷயம் என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ரீபாண்டுன்றது வந்து பொதன்னு உள்ளே இறங்க விடாது மேடம். நம்ம உடம்பு வந்து தாங்கும் 4 இன்ச்சு ரீபாண்ட். ஸோ அதனால பேக் பெயின் வராது. அதே நேரத்தில் மெத்தைக்கு குஷனிங் வேணும். ஹார்டான மெட்டீரியலை மட்டும் படுத்துட முடியாது. அதனால இந்த சூப்பர் சாஃப்ட் கொடுக்குறோம். நம்ம உடம்பு பிளேஸ் ஆகக்கூடிய இந்த இடத்துல இயற்கையான ரப்பர் மில்க் மேடம். ஸோ அப்போ உங்களுக்கு பாடி பெயின், பேக் பெயின், ஹீட் இஷ்யூஸ் இல்லாத எல்லா சாராம்சமும் இந்த மெத்தைக்குள்ளே வந்துடும் மேடம். நல்லாயிருக்கும். ஓகே மேடம், ஓகே. நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் மேடம். இதை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வரும் ஆர்த்தோ லேட்டெக்ஸ். நான் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புகிறேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். பிரதர் வணக்கம். வணக்கம். ஸோ கஸ்டமர்கிட்ட லைவ் எல்லா கஸ்டமருக்கும் இப்படி தான் பண்ணுவீங்க? ஆனால் எல்லா கஸ்டமருக்கும் அப்படி தான் பண்ணுறோம். சிலர் கூட இதை மிகைப்படுத்தி உருவப்படுத்தி பண்ணுறதா கூட நினைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது நம்மளுடைய ப்ராடக்ட் வீடியோ குரூப் தான். இன்னைக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இது கம்பெனி ஓப்பன் பண்ண நாட்கள்ல இருந்து ஒரு கஸ்டமருக்கு என்ன பொருளை தயாரிக்கிறோமோ அந்த விஷயத்த ஸ்டிச் பண்ணுறதுல டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். விருப்பப்பட்டா அவங்க ஃப்ரீயாக இருந்தால் தாராளமாக அவங்களுக்கு அவங்களுடைய மேக்கிங் டைம் வீடியோ காலையும் பார்த்து எல்லா கஸ்டமருக்கும் இந்த வீடியோ கால் இதை ஒரு நாளில் உருவாக்கிட முடியாது ப்ரோ. ஃப்ரம் டே 1ல இருந்து இப்போ வர 26 நவம்பர் இருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லா போயிட்டே இருக்கு. டெய்லி ஒரு 40-50 மெத்த அடிச்சாலும் அவங்களுக்கான எல்லா ப்ரொடக்ஷன் வீடியோ அந்த கஸ்டமர் கண்டிப்பா போயிடும். அவங்க எதிர்பார்த்தாலும் சரி, உங்க கஸ்டமருக்கு சொல்லிட்டீங்க, நம்ம சேனல் ஆரம்பிச்சு சொல்லிடுறேன். ஆனா ஒண்ணு இல்ல, கம்பெனி பேர் என்ன, எங்க லொகேட் இருக்கு? ஆனா ஒண்ணு இல்ல, நம்ம வந்து சிவானந்தம் மேட்ரஸ் கோயம்புத்தூர்ல வேடப்பட்டி அப்படின்ற இடத்துல நம்ம லொகேட் ஆயிருக்கோம்னா, மெத்தைகள் எல்லாத்தையும் நேரடியாக தயாரிச்சு கடைக்கு நம்ம மெத்த கொடுக்கலன்னா டைரக்ட் கஸ்டமர் தான் கொடுக்குறேன். இதுக்காக கடையை மட்டப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, ஒரு கடைக்கு கொடுக்கல டைரக்ட் கஸ்டமர் கொடுக்குறன்றதோட மீனிங் எல்லா பொருட்களையும் நல்ல டென்சிட்டியோட ஒரு ஜாயிண்ட் கீண்டு எதுவும் இல்லாம நேரடியாக தயாரிச்சு கொடுக்குறோம்னா. ஸோ இது என்ன மெத்தை நம்ம லைவாக பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ்னா. மெத்தைகளில் நிறைய வகைகள் இருந்தாலும் பேக் பெயின் வராத வகையில், ஹீட் இஷ்யூஸ் இல்லாத வகையில் இந்த ஆர்த்தோ லேட்டெக்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எல்லா வயது உள்ளவங்களும் இந்த மெத்தையை தாராளமாக பயன்படுத்துறாங்க. இந்த மெத்தையை ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிரம்மாண்டமாக 9 இன்ச்சு திக்னஸ் வந்துடும். நல்லா இருக்கும். நான் பேம்போ ஆலிவேரா அந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஆஃபர் மாதிரி கொடுப்பீங்க நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்? ஆனால் கண்டிப்பாக, அதனால தான் இந்த இடத்துல நான் ரெடியாகவே வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் ஒரு குயின் சைஸ் உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் 30,000 ரூபா விற்கிறதுனா, நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 25,000 ரூபா நான் ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோம் பெட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் தரேன். ஒரு மெத்த வாங்க, இன்னொரு மெத்த ஃப்ரீயா? கண்டிப்பா ஃப்ரீயா தரேன். வீடியோக்கா சொல்லி இல்ல நண்பா, கண்டிப்பா யார் வேணா கால் பண்ணிட்டோம், நான் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இயற்கையை பேஸ் பண்ணி வரக்கூடிய 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு பெட் ஸ்ப்ரெட், அவங்க வீடு வர எங்கே இருந்தாலும், குறிப்பாக நான் சொல்கிறேன், நிறைய பேர் மெத்தையை பண்டல் தான் போடுவாங்க. எங்களோட ஓன் வெஹிக்கிள் அவங்களோட கட்டில் வர எங்கள் பசங்களே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ வீட்டுக்கே டெலிவரி பண்ணி ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 25,000 ரூபாங்கிறது கம்மி ப்ரைஸ் தான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபோம் மேட்ரஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வேலை கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம கலர் ஆப்ஷன்றது பாலிஸ்டர் கலந்தா நம்ம பண்ண மாட்டோம். இப்போ இந்த மெத்தையை பாருங்க, ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆர்த்தோ தான். ஆமா நண்பா. ஒரு உடல்நலம் சார்ந்து பண்றதுக்கு உதாரணமா இந்த கலர் பாத்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஒரு பிரவுன் கலர் இல்ல நண்பா, ஆன்டி மைக்ரோபியல், நோய் நொடிக்கு எதிர்ப்பா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு துணிங்க. ஓ அப்படிலாம் இப்போ பாலிஸ்டர் கலந்தா எவ்வளவு வேணா அழகழகா பண்ணலாம். சோ இந்த விஷயம் உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல்ல வரும். இந்த மெரூன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல்ல வரும் நண்பா. குழந்தைங்க விளையாண்டு இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தையை பாருங்க, பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு பண்ணிருக்கோம். சட்டுன்னு அவங்க விளையாண்டு வந்து மெத்தையில ஏறுறாங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்த மாதிரி நம்ம பண்றோம். இது பேம்போ. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதை தொட்டு பார்த்தாலே இந்த சில்னஸ் நம்மளால உணர முடியும் நண்பா. ஹீட் வரக்கூடாதுன்றதுக்காக எடுத்து பண்றது. எக்ஸ்க்ளூசிவா ஹீட் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த டெனிம் சட்டை அந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம், குவாலிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ டெனிம் ப்ளூல நம்ம மெத்தைகள் தயாரிக்கிறோம். டெனிம் குவாலிட்டியில மெத்தை தயாரிக்கிறோம். அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா ஆலிவேரா நண்பா, கத்தாழையை பேஸ் பண்ணி பண்றோம். புழு பூச்சி அண்டாம ஃபங்கஸ் பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா இந்த மெத்தைகள் உங்களுக்கு செயல்படும். இந்த மாதிரி மெத்தை தயாரிக்கிற நாட் ஓன்லி சும்மா நீலாகலம் இல்லாம அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மெத்தை சூட் ஆகுற மாதிரி உடல்நலம் சார்ந்தா மெத்தைகளை தயாரிச்சு கொடுக்குறோம். என்ன மாதிரி மெத்த வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நிறைய பண்றோம். நார்மலா ஒரு ஃபோம்ல ஆரம்பிச்சு காயர் சாப்பிட்டு போனல் ஸ்ப்ரிங், பாக்கெட் ஸ்ப்ரிங், ஆர்த்தோ மாடல்,
இயற்கையை பேஸ் பண்ணி வரக்கூடிய லேட்டக்ஸ்னு சொல்லி எல்லா வகையான மெத்தையுமே நேரடியாக தயாரிச்சு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். பேசிக்காக என்ன மாதிரி ப்ரைஸில் கொடுத்துட்டு நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்த்தோ சாஃப்ட் மெத்தை ஃபோம் எல்லாம் விட்டுருங்க, பேக் பெயின் வராது ஆர்த்தோ சாஃப்ட் இந்த மெத்தையை எடுத்துக்கங்களேன். ஒரு 2 இன்ச்சு ரிபான் 2 இன்ச்சு சாஃப்ட் போட்டு 5 இன்ச்சு திக்னஸ்ல ஒரு சிங்கிள் எல்லாம் வெறும் 5000 வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5000 ஆர்த்தோ மேட்ரஸ். ஆர்த்தோ மேல சாஃப்ட் ஃபோம் போட்டு இதுக்கு மேல லேட்டக்ஸ் போடக்கூடிய பேம்பு ஆலிவேரா கிளாத்தே போட்டு 5000 கொடுத்து ஒரு பில்லோ பெட்ஷீட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி. மார்க்கெட்ல என்ன பிரைஸ் வரும்? நம்ம இந்த ரொம்ப மிகப்படுத்தி பேசிட்டு ஒரு 8 ரூபாய் கொடுப்பாங்க நண்பா. ஏன்னா ஒரு சிங்கிள்குள்ள அவ்வளவுதான் மார்ஜின் வைக்க முடியும், அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சும்மா 15 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்குறோம், அது முட்டாள்தனமான பேச்சு, பாக்குறவங்களும் நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் போய். ஸோ 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 5000 கொடுத்துடலாம், ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது நண்பா. எப்படி ஸ்டாக்ஸ்? இது ஸ்டாக் மெத்தெல்லாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையை பேஸ் பண்ணி இந்த மெத்தை எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 120 மெத்தை நம்ம டெலிவரி பண்றோம்பா. ஒரு கஸ்டமருக்கு கிடையாது, இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு. நீங்க இதுல எழுதிருப்போம், நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா கிருத்திலையா அப்படின்றவங்களுக்கு போகுது. அந்த மாதிரி எல்லா கஸ்டமரும் இண்டிவிஜுவல் கஸ்டமர் தான் உங்களுக்கு. வேற ஸ்டாக் நினைச்சாங்க, இதெல்லாம் டெலிவரிக்கு போற மெத்தை. இது வந்து ஒரு சேல்ஸ் எங்கிட்ட இவ்வளவு பேர் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற பெருமையை தாண்டி சிவானந்தா மேட்ரஸஸ் மேல கஸ்டமர் வச்சிருக்க ட்ரஸ்ட்னு தான் நான் இதை சொல்றேன். ஸோ இவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க எங்களை நம்பி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஓன் வெஹிக்கிள் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி பேசிக்காக நம்ம கிட்ட என்ன விலையில இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த கூல்ட்டுபேட் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு 1000 ரூபீஸ்ல இருந்தே நமக்கு ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுது. 1000 ரூபாய்க்கு? ஆமா நண்பா, 1000 ரூபாய் கூல்ட்டுபேட் நம்ம கொடுக்குறோம். ஒரு சின்ன மெது போட நம்ம பயன்படுத்தும், அதாவது பாய்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. கரெக்டாக இது நிறைய பேர் வாங்குறாங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் தானே. எல்லாருனாலையும் ஒரே ஒரு 30,000 ரூபாய் மதிப்புள்ள மெத்தையை ஒரு நேரத்தில் வாங்கிட முடியாது. பட் இது நினைச்சோன்னா வாங்கிக்கலாம், கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ இங்க இருக்க எல்லா மெத்தையும் நீங்களே ஓன ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ இது வந்து கூல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு சொன்னேன், ஒரு 5000 ரூபாய்க்கு மெத்த கொடுக்கும்போது லேட்டக்ஸ் போடக்கூடிய கிளாத்லாம் போட்டு தரேன் அப்படின்ட்டு. நம்ம ஓனா இந்த மாதிரி கூல்டிங் மிஷின்லாம் நம்ம ரன் பண்றதுனால நம்மளால அந்த ஹீட் வராத, நான் சொன்னேன் இல்லையா, புழு பூச்சி ஃபங்கஸ் பாக்டீரியாக்கு அகேன்ஸ்ட் ஆன்டி மைக்ரோப் இந்த மாதிரி விஷயம் ஓனா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண காரணம் நம்ம ஓனா அந்த மாதிரி கூல்டிங் வச்சு பண்றதுனால தான். நம்ம இந்த மாதிரி மிஷினே இருந்தால் தான் கண்டிப்பா அது பண்ண முடியும். போடுறீங்க இல்லையா, ஒரிஜினலா அதை நம்ம பண்ணி இருக்கு பாருங்க. இது ஓடி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸோட ஓடி வந்துடும். ஸோ நம்ம குவாலிட்டியா தான் எல்லா மெத்தையும் 5000 ரூபாய்க்கு எடுக்கிற மெத்தையில இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுக்கிற மெத்தை எல்லாமே நம்ம குவாலிட்டியா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. கரெக்டுங்களா? சூப்பருங்க. ஆனா இப்போ நீங்க ஓன் மேனுஃபேக்சர் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைஸ்ல தான் வேணும், எங்க வீட்டில் இந்த மாதிரி கட்டில் செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் வேணும்னு கேட்டால் அவங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி தருவீங்க? கண்டிப்பா நண்பா. இப்போ அவங்களோட இன்டீரியர் சார்ந்து 9க்கு 9 10க்கு 10 இல்ல சின்ன ஜாயிண்ட் என்ன வேணா செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தையை எடுத்தீங்கன்னா ஒரு 7க்கு 7ன்ற சைஸ்ல எந்த ஒரு ஜாயிண்டோ ஆக்கோடோ இல்லாம நம்ம பக்காவா அவங்களோட சைஸ் என்னவோ 1 இன்ச் கூட மாறாம நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். இப்போ கஸ்டமைசேஷனா என்ன மாதிரி கேட்டால் என்ன சைஸ் கண்டிப்பா பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து நீலகலத்தை பத்தி பேசுறேன். ஒருத்தவங்களுக்கும் சுய விருப்பம் இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, நல்லா மிதக்கிற மாதிரி பெட்டு தேவைப்படும், நல்லா சாஃப்டா தேவைப்படும், அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நல்லா ஆர்த்தோபெடிக்லாம் மெத்த ஹார்டா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெத்தையை பண்ணி கொடுத்துறோம். ஆன்டி மைக்ரோபியல்ல ஆர்த்தோ சாஃப்ட் மெத்தைகள் எல்லாமே நம்ம குயின் சைஸ் மற்றவங்க ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறதுல 13,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. 2 பில்லோ பெட்ஷீட்டோட ஒரு துளி கூட பாடி பெயினோ உங்களுக்கு ஹீட்டோ இந்த மாதிரி மெத்தைகள்ல வராதுங்க. ஒரு போனல் ஸ்ப்ரிங்னாலும் சரி, பாக்கெட் ஸ்ப்ரிங்னாலும் சரி, எல்லாருமே 10 mm லேயர்ஸ் கொடுத்து ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு ஃபினிஷிங் கொடுப்போம். நம்ம இந்த மாதிரி 9 இன்ச்சு கொடுத்து ஒரு ஸ்ப்ரிங்குக்கு லேட்டக்ஸுக்கு போடக்கூடிய பேம்போ ஆலிவேரா அந்த மாதிரி ஹீட் வராத கிளாத் போட்டு மார்க்கெட்டில் ஒரு போனல் ஸ்ப்ரிங் 15,000 குயின் சைஸ் கொடுக்குறது நம்ம 10 ரூபா கொடுக்குறோம். பாக்கெட் ஸ்ப்ரிங் 20 ரூபா கொடுக்குறது வெறும் 13 ரூபாய்க்கு கொடுத்து 2 பில்லோ பெட்ஷீட் டெலிவரி கொடுக்குறாங்க. ஆர்த்தோ கூல் ஜெல் மெமரி எல்லாமே ஒரு 23 ரூபா கொடுப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சு ஒசரம் வந்துடும் உங்களுக்கு. 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். ஒரு துளி கூட ஹீட் வராது, பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தை எல்லாமே ஒரு 23,000 கொடுக்குற குயின் சைஸ் எல்லாமே 18,000 கொடுக்குறோம். 2 மெமரி பில்லோ பெட்ஷீட் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மிதக்கிற மாதிரி 5 ஸ்டார் ரோட்ல இருக்க மாதிரினா ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங் 8 இன்ச்சு வச்சு மேலே 2 இன்ச்சு லேட்டக்ஸோ சாஃப்ட்டோ வச்சு பண்ணலாம். இதில் வந்து 10 இன்ச்சு மாடல் பாக்கெட் ஸ்ப்ரிங் சாஃப்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 25,000 மதிப்புள்ளது குயின் சைஸ் வெறும் 16,000 கொடுக்கலாம். அதே லேட்டக்ஸ் போட்டு பண்ணுறது 30,000 மதிப்புள்ளது 25,000 ஆஃபர் பைசா பண்ணி கொடுத்துடலாம். ஆயுசுக்கும் மெத்த பயன்படுத்தணும், நான் காசு போட்டு எடுத்தால் கூட பரவாயில்லைங்க, அது பாட்ட காலத்துக்கும் உழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 6 இன்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. 7 ஜோனில் டைங் பண்ணியிருப்பாங்க. நம்ம தலைப்பகுதி இடுப்பு பகுதியில் நம்ம இடுப்பை தாங்கக்கூடிய நல்ல டென்சிட்டி அந்த மாதிரி 7 ஜோனில் பண்ணியிருப்பாங்க. தாய்லாந்து லேட்டக்ஸ் எங்களுடைய கம்பெனிலேருந்து 20 வருஷம் தனிப்பட்ட முறையில் இதுக்கு வாரண்டி தரோம். ஸோ 2 லேட்டக்ஸ் பில்லோ பெட்ஷீட்டோட ஒரு குயின் சைஸ் மார்க்கெட்டில் 50,000 ரூபா கொடுக்குறது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸாக 30,000 ரூபாய் கொடுத்துலாங்க டெலிவரியோட சேர்த்து. ஸோ நம்ம கஸ்டமைசேஷன் மெத்தைகள் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கஸ்டமர் ஒரு 10 இன்ச்சுக்கு மெத்த பிரம்மாண்டாங்க கேட்டாங்க. லேட்டக்ஸோட பயன்பாடு 4 இன்ச்சு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 4 இன்ச்சு ரீபாண்டட், 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் குஷனிக்கா, 4 இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டு மெத்த 10 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட குயின் சைஸ் ப்ரைஸை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா சொல்லுவாங்க. நம்ம ஒரு 30,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. 2 லேட்டக்ஸ் பில்லோ பெட்ஷீட் டெலிவரியும் கொடுத்துருவாங்க.
வீடியோட ஃபைனல் கொண்டாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. அதாவது எனக்கு இந்த வீடியோ தாண்டி இவங்க எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸாக இருக்காங்க, ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கஸ்டமருக்கு ப்ரூஃபோட காமிச்சிருந்தாங்க. மெயினாக நம்மளுடைய அட்ரஸ் கோயம்புத்தூர்ல எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட்? நம்ம கோயம்புத்தூர்ல வேடப்பட்டி RS-புரம் கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 5 minutes டிராவல் பண்ணி வரலாம். ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே தான் இருக்கு. கண்டிப்பாக இங்கே லைவாக மெத்தி செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் நேராக வந்தால் கையோட கூட ஒரு 2 hours எடுத்துட்டு போய் கையோட லைவ் அன்னைக்கு அப்படியே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோ வெளிப்படை தான். இதில் என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயினாக வாரண்டி பற்றி சொல்லுங்க பிரதர். ஆனால் இப்போ இவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கீங்க, வாரண்டி பற்றி டிரான்ஸ்பரன்சியாக சொல்லி நம்ம ஒன்றும் இல்லை. வாரண்டி அப்படின்றது ஒரு ஃபோம் மேட்ரஸஸ் 5 yearsல ஆரம்பிச்சு லேட்டெக்ஸ் அப்படின்றது 20 வருஷம் வரை ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை நான் தரேன். 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக நான் தரேன். அந்த காலகட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை பொதுவாக நினைக்கிறதே வந்து வாங்க வைக்கிறதுக்காக சொல்கிறதா அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், யதார்த்தம் நான் கொடுக்குற 10,000 20,000 மெத்தத்தில் யாரோ ஒருத்தவங்க உண்மையில யதார்த்தத்தை பேசுவோம், ஒரு ப்ராப்ளமே ஆட்டுமே நான் மாற்றி தரேன், வில்லிங்காக இருக்கேன்னு நான் சொல்கிறேன். அதனால என்ன இருக்கு, நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்ல மெத்த தேவைப்பட்டா என்னைய நிராகரிச்சுட்டு வேற யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதனால தாராளமாக என்னால் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக தர கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் பற்றி சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம். கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கேன், கோயம்புத்தூர் இருக்க டேரெக்டாக வந்து அட்ரஸ் மேப் கொடுத்துருக்கேன், பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, வெளியூர் நிறைய பேர் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இருந்தாலுமே பொதுவாக மெத்தன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவங்க வீடு வரை கொடுக்குறாங்க. டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் இப்போ இந்த மெத்த பூரா பாருங்க, சென்னைக்கு இன்னைக்கு லோடு ஏற்றுற 120 மெத்த எல்லாருக்குமே அவங்களோட கட்டில் வர நம்மளோட பசங்களே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. உள்ள வரும்போது நிறைய வண்டியில் வண்டி தான் நம்மளோட வண்டி முன்னாடி கூட இவங்களோட சிவானந்தா மேட்ரஸ் அப்படிங்கிற பேர் எழுதிருந்துச்சு. இந்த பார்சல் வச்சுறது அப்படிலாம் இல்லை. ஏன்னா சேஃப்டி முக்கியம் இல்லையா? கண்டிப்பா டேரக்டா எங்க பசங்களே வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுருவாங்க. கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் விஷயம். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது போக உங்களுக்கு வேற டவுன் குறிச்சு இருந்தாலும் சரி, இவங்களோட கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவங்க வேணும் ஒரு இன்ஸ்டாகிராம் மாட்டில் வச்சிருக்காங்க, அதில் ரெகுலராக இவங்களோட அப்டேட்ஸ்லாம் போட்டுருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துரு செக் பண்ணி பாருங்க. இந்த புதுசு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். அட்ல தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ப்ரோ.